அது ஜெயா. அது பேர். அவங்க பேர் ஜெயா. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ கறி சாப்பிடும்? ஒரு நாளைக்கு ஒரு சிங்கத்துக்கு 7 கிலோ. 7 கிலோ 7 கிலோ 8 கிலோ சாப்பிட்ற பொறுத்த வரையிலும் 7 கிலோ 8 கிலோ 9 கிலோ அப்படி போடுவாங்க. எது சாப்பிடுதோ அதிகமாக போடுவாங்க, எது கம்மியாக சாப்பிடுதோ. ஏன்னா போட்டு போகிற அந்த கறி சாப்பிடாத மீதி வச்சுருந்தா மறுநாள் காலையில் கம்மி பண்ணுவோம். ஆண் சிங்கம் அதிகமாக சாப்பிடுமா இல்லை பெண் சிங்கம்மா? ரெண்டுமே சராவாக சாப்பிடும். எதுமா ரொம்ப சீரும் ரொம்ப கோவம் எதுக்கு வரும்? ஆணுக்கா பெண்ணு? ஆணுக்கு தான் வரும். ஆனால் பெண்ணு வந்து எப்பவுமே பெண்ணு தான் ஃபஸ்ட்டு. ரெண்டும் ஒன்றா விட்டா எப்பவுமே பெண்ணு தான் ஃபஸ்ட்டு சாப்பிட, ஆண் படுத்துருக்கும். ஓ, அதெல்லாம் விட்டு கொடுத்து போகுமா? விட்டு கொடுத்துட்டு போவோம். சிங்கம் அது என்னதான் நீ பாசமாக பார்த்தாலும் அது எதிர்த்து சிங்கமாக தான் நிற்கும். அது உண்மைதானம்மா? அது உண்மைதான். அது குட்டியில தான் சிங்கம் போல அப்படின்னு சொல்லுவாங்களே. சிங்கம் போலதான். ஆனா அது என்னதான் அது பாசமா பார்த்தாலும் அது சிங்களா தான், சிங்கம்ன்ற இதுல அப்படியே சிங்கிளா தான் வருவாங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரிதான் அது பாக்குறதுக்கே எனக்கே பயமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இப்போ ஒரு பேச்சுவார்த்தை இல்லை, சரி திடீர்னு நம்ம பேச முடியல, சரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பேசி அப்படியே பேசி சாலா வரும். அதே மாதிரி தான் சிங்கத்தாண்ட போனா திடீர்னு போய் நம்ம நிக்க முடியாது. இது எப்படி இது கத்தத்தை நம்ம இறுதியும் பழமா இருக்குது, பூமி அதர்ற மாதிரி இருக்குது. அவ்வளவு சத்தமா கத்தம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா கூட முன்னாடி வேலை செய்யறங்களோ அவங்க கூடவே இருந்து அதுக்கப்புறம் நாம் பழகணும். நம்ம எப்பவுமே பழகுற மாதிரி போனா அது நார்மலா இருக்கும். கறி எடுத்து சாப்பிட்டா அப்ப கூட நம்மள அந்த உருமுறைதா. ஆமா, அப்ப கூட நம்ம கறி எடுத்து சாப்பிட சொல்ல போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணா அந்த வேகமா அடிக்க அந்த கறி எடுத்து நம்மளே முறைக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆக்ஷன் பண்ண. ஒரு 20 வருஷமா கூடவே இருக்கீங்கல்ல, இப்ப இருக்கிற 3 சிங்கம் வந்து நீங்க ஆரம்பத்துல வந்ததுல இருந்து இருக்கிற சிங்கம் ஏதாச்சும் 3ல 1 இருக்கா? இருக்கு. எந்த சிங்கம் அது? அந்த வீரான்றவர். வீரா அப்படிங்கிறவர் 20 வருஷமா இங்க நம்ம வண்டலூர்ல தான் இருக்காரு அவரு. ஆமா, வீரா பழக்கமா இருக்கலாம் உங்களுக்கு. கூப்பிட்டாத மாதிரி உங்களை ரொம்ப ரொம்ப பார்த்து ஒரு பரிச்சயமா இருக்கும்ல. அந்த பழக்கம் அந்த இது அந்த அதான் அந்த கிட்ட வந்து உரையறுத்து நம்ம தொட்டு பாக்குற மாதிரி. சரிடா போடா 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 போட்டு சாப்பிட்றா, போய் படுத்துக்கடா அப்படின்ட்டு பேசிக்கலாம். நம்ம 20 வருஷம் இருந்திருக்கோம்ல கூட, அது என்னத்தான் இருந்தாலும் அது குணத்தை தான் காட்டுது. புரிஞ்சுக்கிறீங்களா இல்ல பழகிடுச்சுன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? ஆனா என்ன எங்களை பொறுத்தவரையிலும், ஆனா அது கிட்ட போக முடியாது. அது சிங்கன்றதுனால எங்க கிட்ட எல்லாம் போக முடியாது. இந்த மாதிரி தான் பக்கத்துல நாங்க அந்த வரண்டால நிற்போம், அது கூண்டுக்குள்ள நிற்போம். அந்த பேச்சு கொடுப்போம். அந்த கறி போட சொல்ல ரூம்பை மாத்துவோம். காலையில இதான் மாத்த தந்தா ரூம்பை மாத்தினா போடா அந்த ரூமுக்கு போடா அப்படின்னா அந்த ரூம் மாறிடும். அதெல்லாம் புரியும். இங்க வாடா கிட்ட வாடா அப்படின்னா கிட்ட வந்து இப்படி பண்ணோம். ஏன் கேட்கிறேன்னா, அந்த யானையெல்லாம் வளர்க்குறவங்க அந்த பாகன்கள்லாம் வந்து அப்படியே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. யானைகள்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அப்படியே அந்த வருடி கொடுப்பாங்க அந்த தந்தங்கள் எல்லாம். அது மாதிரி நீங்க எல்லாம் கிட்டக்கு போயிட்டு இது மாதிரி வருடி எல்லாம் கொடுத்தா அது சிங்கம்பா. அது என்ன மாதிரி பொருள், அது உலகத்தையே ஆண்டுடும். அது வெளியில வந்து அந்த அளவுக்கு அதனால அந்த கறியை போட சொல்ல எந்த ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது எங்களுக்கு. அந்த கறியை ஒருத்தர் போட்டிருந்தா பின்னாடி இருந்து அவர் என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் தண்ணி குடிக்கும், இல்லைன்னா வந்து வெளியில இருந்து வந்து ஒன்று கறியை தூக்கும், அதெல்லாம் பார்த்து பூட்டுறாங்களா அப்படின்றதுல எந்த ஒரு பேச்சும் இருக்கக்கூடாது. அது மேலதான் கவனமா இருக்கணும். எங்களுக்கு அதுவும் வெளியே வந்துடக்கூடாது, எங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது.